ஹாய் நண்பர்களே, நான் ரீசெண்டாக போட்ட ஒரு விலாகில் வந்து கெஸ் த பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு விஜே சித்து கூட ஒரு விலாக் போட்டிருந்தேன். ஸோ அந்த விலாக் பற்றின ஃபுல் வீடியோ தான் இது. ஸோ இந்த பிளேஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லைங்க, சென்னையில் கோயம்பேடு பஸ் ஸ்டாப் பக்கத்தில் ரோஹிணி தேட்டர் இருக்கும். அந்த ரோஹிணி தேட்டருக்கு பிஹைண்ட் தான் வந்து இந்த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் இது. ஸோ இங்கே வந்து பாபாவோட ஆஃபீஸில் வேலை பார்க்குற கொடிக்கோட வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். ஸோ அந்த விலாக் தான் இது. ஸோ நானும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்குள்ளே வந்து நான் போகிறேன். ஸோ லிட்ரலி அது வந்து ஒரு ஃபாரின் மாதிரி இருந்துச்சு. இந்த அட்மாஸ்பியர் ஃபுல்லாக நம்மளோட சென்னை சிட்டியிலேருந்து அப்படியே கொஞ்சம் வெளியில் போன மாதிரி, சிட்டிக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அவ்வளோ நல்லா இருந்துச்சு, ரொம்ப எலிகண்ட்டாக இருந்துச்சு. ஸோ எங்கள் பாபாவுக்கு வந்து இந்த மாதிரி இது பார்த்தோடனே உடனே ஒரு ட்ரீம் போயிட்டாரு. ஓகே, இந்த மாதிரி ஒரு பிளேஸில் வந்து நம்மளும் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் போயிட்டாரு. நம்மளுக்கெல்லாம் இந்த மாதிரி பிளேஸ் எல்லாம் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா வந்து இது வந்து ரசிக்கிறதுக்கு ஓகே, பட் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்கணும் அப்படின்னா எனக்கு அது அவுட் சைட் வேர்ல்டுலேருந்து ரொம்பவே டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. இது ஒரு தனி வேர்ல்டு மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு பெருசாக அதில் விருப்பம் இல்லை. பட் அது நம்ம வாங்க ட்ரீமுக்கு வந்து என்ன, நம்ம எவ்வளோ வேணால் ட்ரீம் அடிக்கலாம். அதனால் அவரோட ஒப்பீனியன் அவர் சொன்னார். நான் வந்து ஓகே, நல்லா இருக்குது, ஒரு ரெசார்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சுற்றி நம்ம விலாக்ஸ் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். உள்ளே வந்து எல்லாமே இருக்குது, நம்ம எதுக்குமே வெளியவே வர வேணாம். ஐ திங்க் ஸ்கூலுக்கு மட்டும்தான் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கேயே வந்து ஜிம்மு, தியேட்டரு, அதுக்கப்புறம் வந்து பில்லியர்ட்ஸ் விளாட்ற இடம், அப்புறம் வந்து ஷட்டில் கோர்ட்டு, பேஸ்கெட் பால் எல்லாமே உள்ளே இருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு லொக்கேஷன் அண்டு வேறு மாதிரி இருந்துச்சு. நம்ம ஊராக இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்து அவருக்கு வந்து ஓகே, நம்ம வந்து வாங்கினா இங்கே தான் வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஆயிடுச்சு. சரி பார்த்துக்கலாம், சொல்லு அப்படின்ட்டு நல்லா ஜாலியாக விலாக் எடுத்துகிட்டு நாங்கள் போன ஃபங்க்ஷனில் இருந்தது ஒரு 1/2 hour தான். சுற்றி அங்கே இங்கே சுற்றி பார்த்துட்டு தான் வந்து அந்த டே ஃபுல்லாக போச்சு. ஒரு 1/2 day அங்கே இருந்தோம். ஸோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் வந்து பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் போயிருந்தீங்க அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் மெயினாக வந்து எனக்கு வந்து இங்கே ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போய் ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம நேட்டிவ் வந்து கோயம்புத்தூர், இங்கே சென்னையில் வந்து பெருசாக ரிலேட்டிவ்ஸ் இல்லை. ஸோ வந்து இந்த மாதிரி ஒரு கல்யாண சாப்பாடு, ஒரு விருந்து சாப்பாடு, அது வந்து சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வாழையில போட்டு எல்லா ஐட்டம்ஸும் வச்சு, அதுவும் வெஜிடேரியனில், எனக்கு பிடிச்ச வெஜிடேரியனில் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ எனக்கு அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிது. அண்ட் இது வந்து சும்மாவே நம்ம வந்து ஃபோட்டோஸ் நிறைய எடுப்போம். இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டா சொல்லவா வேணும். அதனால் நிறையா ஃபோட்டோஸ் எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தான் நீங்கள் அந்த விலாகில் பார்த்துருப்பீங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து சிங்கிள் ஃப்ளீட்டில் வந்து சாரீ கட்டியிருந்தேன். அது வந்து எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமான்னு ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஓகே, நல்லா தான் இருக்குது போல இருக்குது, நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்கோம் அப்படின்னு வந்து தோணுச்சு. அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்கு நீயா நானா கோபிநாத் வந்திருந்தார். அப்புறம் விஜே ஆஷிக் அவங்க வந்திருந்தாங்க. பட் அவங்க கூடயெல்லாம் நான் பெருசாக ஃபோட்டோ எடுக்கலை. விஜே சித்து வந்து என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்டான ஷண்முவோட பெரிய ஃபேன். ஷண்மு வந்து விஜே சித்துவோட பெரிய ஃபேன். அதனால் அவள் வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டனால நான் வந்து ஃபோட்டோ எடுத்தேன். எனக்கும் விஜே சித்து பிடிக்கும். ஃபைனலாக இது வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்த இடம் மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அமைதியாக, ஒரு டிராஃபிக் சவுண்ட் இல்லை, அப்புறம் வந்து இடியாப்பக்கார சவுண்ட் இல்லை. நம்ம இந்தியன் கல்ச்சரே அங்கே வந்து மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. ஆனால் பாபாவுக்கு அதெல்லாம் தான் ரொம்ப பிடிச்சிது. ஸோ பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள், இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் கல்ச்சர் உங்களுக்கு பிடிக்குமா, இல்லை வந்து நம்ம ஏரியா இண்டிவிஜுவல் வீடு உங்களுக்கு பிடிக்குமான்னு. ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.